ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை யாராவது அழிச்சிட்டா என்ன நடக்கும்? ஆபிரகாம் லிங்கன் இது பிரபலமான அமெரிக்க ஜனாதிபதி ஒருவருடைய பெயர். இது உங்களுக்கும் தெரியும். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் என்ற பெயர் கொண்ட விமானந்தாங்கி கப்பல் சில நாட்களுக்கு முன்பாக செய்திகளிலே அடிபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கப்பலை இலக்கு வைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருந்ததாக சில ஊடகங்களிலே செய்திகள் பிரசுரமாகி இருந்தன. ஒருவேளை இந்த கப்பல் இலக்கு வைக்கப்பட்டால், அன்றில் அது உண்மையிலேயே தாக்கி அழிக்கப்பட்டால், அது அணு ஆயுத போருக்கு கூட வித்திடக்கூடும். ஏனென்றால் அதிலே 5000 அமெரிக்க துருப்புக்கள் அந்த கப்பலிலே நிலை கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த கப்பல் தொடர்பாக விரிவான ஒரு பார்வையை உங்களுக்கு தர வேண்டும் என்றபடியால் இது தொடர்பான ஒரு காணொளியை தயாரித்திருக்கின்றேன், பாருங்கள். வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போறது அமெரிக்க கடற்படையோட ஒரு பிரம்மாண்டத்தை பத்தி. அதுக்கு பேரு யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன். இது வெறும் ஒரு கப்பல் இல்ல, கடல்ல மிதக்கிற ஒரு கோட்டை. உலக அரசியல்ல அமெரிக்காவோட சக்தியை காட்டுற ஒரு முக்கியமான சின்னம் இது. வாங்க, இந்த மிதக்கும் கோட்டையோட கதைக்குள்ள போகலாம். 11. இந்த நம்பருக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இது சாதாரண நம்பர் இல்ல. அமெரிக்க கடற்படைகிட்ட இருக்கிற நியூக்ளியர் பவர்ல இயங்குற விமானம் தாங்கி கப்பல்களோட எண்ணிக்கை இது. இந்த 11 கப்பல்கள் தான் இன்னைக்கு அமெரிக்காவை கடல்ல ஒரு சூப்பர் பவரா வச்சிருக்கு. அப்போ அந்த 11 பிரம்மாண்டங்கள்ல ஒன்ன பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அதோட பேரு யுஎஸ்எஸ் ஏப்ரஹாம் லிங்கன். ஷார்ட்டா CVN 72ன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ போர்க்களங்களை பார்த்த ஒரு உண்மையான போர் வீரன் இது. வாங்க, அதோட கதை என்னன்னு பார்ப்போம். ஒரு சூப்பர் கேரியர்னா எவ்ளோ பெருசுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதோட அளவை வார்த்தைகளால சொல்றதை விட நம்பர்ஸ்ல சொன்னா இன்னும் நல்லா புரியும். வாங்க, இந்த மிதக்கும் ஏர்பேஸோட அனாட்டாமியா கொஞ்சம் பார்ப்போம். சுமாரா 1,00,000 டன். அடேங்கப்பா, யோசி பாருங்க. இவ்ளோ பெரிய வெயிட் எதுக்குன்னா, கொந்தளிக்கிற கடலுக்கு நடுவுலையும் இது ஒரு ஸ்டேபிளான ஏர்போர்ட் மாதிரி அசையாம நிக்கணும். அப்பதானே விமானங்கள் ஈஸியா டேக் ஆஃப் லேண்டிங் பண்ண முடியும். அதனால தான் இது வெறும் கப்பல் இல்ல, ஒரு மிதக்கும் ஏர்பேஸ்னு சொல்றோம். இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ்னு கிட்டத்தட்ட 90 ஏர்கிராஃப்டை வைக்க முடியும். இதை வச்சுக்கிட்டு உலகத்துல எங்க வேணும்னாலும் தங்களோட ஏர் பவரை கொண்டு போக முடியும். 5000க்கும் அதிகமான ஆட்கள். ஒரு சின்ன டவுனோட ஜனத்தொகையே அவ்வளவுதான் இருக்கும். இந்த மிதக்கும் நகரத்தை 24/7 இயங்க வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய டீம் தேவைப்படுது. இப்ப இந்த மொத்த விவரத்தையும் பாருங்க. இதுல ரொம்ப முக்கியமானது அதோட நியூக்ளியர் பவர். அப்படின்னா என்ன தெரியுமா? இதுக்கு ஃபியூலுக்காக எங்கேயும் நிக்கவே தேவையில்லை. பல வருஷத்துக்கு தொடர்ந்து கடல்லையே இருக்க முடியும். இதுதான் இந்த கப்பலுக்கு ஒரு அன்லிமிட்டெட் ரேஞ்ச் கொடுக்குது. சரி, இது ஒரு போர்க்கப்பல்னு தெரியும். ஆனா இதே கப்பல் ஒரு மீட்பு பணி செய்யற பிளாட்ஃபார்மாவும் இருக்குன்னா நம்புவீங்களா? அழிவுக்கான ஒரு கருவி எப்படி உயிர்காக்கும் கருவியா மாறுது? வாங்க, இந்த 2 முகத்தையும் பத்தி பாப்போம். கல்ஃப் வார்ல இருந்து ஈராக் வார் வரைக்கும் உலகின் பல முக்கியமான போர்கள்ல இந்த கேரியர் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. சொல்லப்போனா இதோட வரலாறு நவீன போர்களோட வரலாறாவே இருக்கு. ஆனா அதோட இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? ஒரு முக்கியமான சம்பவம் பத்தி சொல்லும்போது, ராணுவ வரலாற்றிலேயே அமைதி காலத்துல நடந்த மிகப்பெரிய மீட்பு பணிகள்ல இதுவும் ஒன்னு அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒரு வரி அதோட மனிதாபிமான முகத்தை தெளிவா காட்டுது. இங்க பாருங்க, இதோட 2 அடையாளத்தையும். ஒரு பக்கம் வளைகுடா போர், ஈராக் போர்னு அதோட பமர். இன்னொரு பக்கம் பிலிப்பைன்ஸ்ல பினாலப்போ எரிமலை வெடிச்சப்போ கிட்டத்தட்ட 40,000 பேரை காப்பாத்துனது. இது வெறும் நம்பர் இல்ல, காப்பாத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான உயிர்கள். ஓகே, இந்த கப்பல் ரொம்ப பவர்ஃபுல்னு புரிஞ்சிடுச்சு. ஆனா குளோபல் பாலிடிக்ஸ்ல இதோட உண்மையான முக்கியத்துவம் என்ன? ஜியோ பாலிடிக்ஸ்ங்கிற பெரிய செஸ் போர்டுல இது எப்படி ஒரு முக்கியமான காயா இருக்கு? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த கேரியர் கடல்ல மிதக்கிற ஒரு குட்டி அமெரிக்கா மாதிரி. இதை எங்க நிறுத்துறதுக்கும் எந்த நாட்டோட அனுமதியும் தேவையில்லை. இதனால உலகத்துல எங்க பிரச்சனைனாலும் ரொம்ப வேகமா அவங்களால அவங்க ஏர் பவரை கொண்டு போக முடியும். இதுதான் அமெரிக்காவோட குளோபல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஒரு பெரிய காரணம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கப்பல் ஒருவேளை போர்ல அழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? வாங்க, இந்த ஹைப்போதெட்டிக்கல் கேள்வியை வச்சு இதோட உண்மையான மதிப்பையும் அமெரிக்க நேவியோட பின்னடைவையை சமாளிக்கிற திறனையும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம். கேள்வி இதுதான். ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை யாராவது அழிச்சிட்டா என்ன நடக்கும்? ஒரு நிமிஷம் அதோட பின்விளைவுகளை யோசிச்சு பாருங்க.
பாருங்க, ஒரு கேரியரை இழக்கிறதுன்னா சும்மா ஒரு கப்பலை இழக்கிறது மாதிரி இல்ல. முதல்ல அதுல இருக்கிற 5000த்துக்கும் மேற்பட்ட உயிர்கள், அப்புறம் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள விமானங்கள். அந்த பகுதியில அமெரிக்காவோட ஏர் பவர் மொத்தமா காலியாகிடும். இதனால எதிரி நாடுகளுக்கு தைரியம் வரும், ஆனா நட்பு நாடுகள் அமெரிக்காவோட பாதுகாப்பு மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா அந்த முதல் அதிர்ச்சிக்கு அப்புறம் நிஜம் என்னன்னு பார்த்தா, அமெரிக்கா கிட்ட இன்னும் 10 கேரியர்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம லாங் ரேஞ்ச் பாம்பர்கள், நீர்மூழ்கி கப்பல்கள்னு வேற வழிகளும் இருக்கு. அதனால தான் எதிரிகள் ஒரு கேரியரை மொத்தமா மூழ்கடிக்கிறத விட அதோட செயல்பாட்டை முடக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் மிஷன் கில். அதாவது கப்பல் இருக்கும், ஆனா அதால சண்டை போட முடியாது. சோ சுருக்கமா சொல்லணும்னா யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் வெறும் ஒரு போர்க்கப்பல் கிடையாது. அது அமெரிக்காவோட பவர், ரெசிலியன்ஸ், அதாவது எந்த பின்னடைவுலேருந்தும் மீண்டு வர்ற திறமை, அப்புறம் அதோட குளோபல் ரீச், இது எல்லாத்தோடையும் ஒரு மிதக்கும் சின்னம். இப்போ இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். ஹைப்பர்சானிக் மிசைல், ஆளில்லா ட்ரோன்னு புது புது டெக்னாலஜி வந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இந்த மிதக்கும் கோட்டைகள் இன்னும் பவரோட இறுதி சின்னமா இருக்குமா? கடற்படை போரோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது போன்ற தெளிவான காணொளிகளுக்கு குளோப் தமிழோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.